மதுங்கிற பேர்ல இங்க விற்கப்படுதுல்ல. குவார்ட்ரு, விஸ்கி, டாஸ்மார்க்லலாம் விற்கப்படுவது என்னதுன்னா, அது வந்து கெமிக்கல். எல்லாமே கெமிக்கல். அ எ இந்த அந்த கெமிக்கல இத்தன பெர்சன்டேஜ் இத கலந்து, "இந்தா குவார்ட்ரு, இந்தா விஸ்கி." விஸ்கினா என்ன அப்டின்னா, அது ஒரு இப்ப 4, 5 கெமிக்கல ஒண்ணா சேர்க்கிறது. சேர்த்து இந்தா விஸ்கி. பிராண்டினா என்ன? அது ஒரு 4, 5, 7, 8 கெமிக்கல ஒண்ணா சேர்த்து, இந்தா இதான் பிராண்டி. பொதுவா வந்து மதுபானம் தயாரிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அது மதுபானமா மாறும். அப்டிங்கிறது தான் வந்து நடைமுறை. அ அல்லது 1 வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, இப்டி நாட்கணக்கு. இன்னைக்கு வந்து தேவை அதிகமாயிடுச்சு. எல்லாருக்கும் மது, 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 மதுன்னு தேவை அதிகமாயி போனோனே, அப்ப இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த 6 மாசம்லாம் வெயிட் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேக்ட்ரிலயே இடம் கிடையாது. இவ்ளோ பெரிய மக்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வைக்கிறது 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு விற்பனை செய்யப்படும். அப்ப இன்னைக்கு விற்கப்படுவது என்பது ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அது ப்ராசஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து மதுபானமா தயாரா இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் போயி, ஏன்னா அவ்வளோ காத்து கிடக்க முடியாது. அவ்வளோ மது மது தேவை என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. நெறைய மக்களுக்கு மது தேவையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 4, 5 கெமிக்கல ஒண்ணா சேர்த்தா இது குவார்ட்டர். குவார்ட்டருக்கு என்ன பண்ணும்? அல்லது விஸ்கிக்கு என்ன பண்ணும்? ஒரு 4, 5, 7, 8 கெமிக்கல சேர்த்தா அது விஸ்கி. சேர்த்தியா? உடனே உடனே விஸ்கி ரெடி. பிராண்டியா? ஒரு 7, 8 கெமிக்கல ஒண்ணா சேரு. ஆ லேப்ல கெமிக்கல வாங்கிட்டு வா. 7, 8 கெமிக்கல ஆசிட் அது எல்லாத்தையும் கலந்து ஒண்ணா சேர்த்து இந்தா பிராண்டி. உடனே வித்துறலாம். அந்த அளவுக்கு. இப்ப அதனால என்ன ஆகுது அப்டின்னா, குடிச்சேன்னு வச்சுக்க அவ்வளோதான் செத்த நீ. குடிக்க அடிமையாயிட்ட, உன் உள்ளுறுப்புகள் எல்லாம் காணாம போயிரும். க தப்பவே முடியாது. சிலருக்கு தான் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். சிலர் வந்து ரொம்ப நாள் குடிப்பாங்க. அவங்கள பார்த்து நெறைய பேர் என்ன சிலருக்கு உடனே அதோட பாதிப்பு தெரிஞ்சிரும். உடனே உடல் உறுப்புகள்லாம் கெட்டு போயிரும். கெட்டு போயி பெரிய பாதிப்பு. அதாவது 4, 5 வருஷம் தான் குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அ ஃபிக்ஸ் வந்துரும். அப்புறம் வந்து பக்கவாதம் வந்துரும். மூட்டு வலி வந்துரும். உடல் பருமன் வந்துரும். ஏன்னா சோம்பேறி ஆயிருவ. மது அருந்துவதால் அதாவது உன் உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயத்த நீ செய்யும்போது, நீ கெட்டவரா ஆயிடுவ. நீ கெட்டுப்போன ஒருத்தர் உன் உணர்ச்சிகளே கெட்டு போயிரும். உன்ட்ட நல்ல சிந்தனையே இருக்காது. ஏன்னா உனக்கே நீ நல்லது செய்ய மாட்டேன்ற. அப்போ உன் உடல் ஆரோக்கியத்த கெடுக்கிற ஒரு விஷயத்த அது உணவா இருந்தாலும் சரி, மதுவா இருந்தாலும் சரி, உள்ள அனுப்புனாலே உன் குணமெல்லாம் கெட்டு போயிரும். உனக்கு பிறர பத்தின கவலையே இருக்காது. வெறும் சுயநலமா இருக்கும். உணர்ச்சிகள கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாங்க. டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. டக்கு டக்குன்னு வார்த்தைகள பேசிருவாங்க. அப்புறம் கடந்து யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? அப்புறம் கடந்து குற்ற உணர்ச்சியில திரும்பவும் சரக்கு அடிப்பாங்க. இந்த சரக்கு அடிக்கிறது, சிகரெட்டு எல்லாமே அப்படிதான். அதனால மதுன்ற பேர்ல ஒண்ணு நீங்களே பாதுகாப்பா மது அருந்தணும்னா, இயற்கையான முறையில உங்க வீட்டிலேயே மென்மையான போதை தருகிற, உடலுக்கு தீங்கு தராத அ மதுபானத்த அதாவது இயற்கையான பொருள்னா பழங்கள்ல இருந்து தயாரிக்கிறது. நீங்களே அது ப்ராசஸ் பண்ணி 1 மாசம் கழிச்சு, அது மாரி வீட்ல வச்சுக்கோங்க. சமையல் ரூம் சமையல் ரூம்ல இது வந்து இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்டின்னா, இது 10 நாள் கழிச்சு ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து, இது 10 நாள் கழிச்சு மதுபானம் ஆயிடும். டேட் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க வந்து வாரத்துல ஒரு வாட்டி அந்த மதுபானம் உடம்புக்கு தீங்கு தராது. மென்மையான போதை. உங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாது. சிந்தனையும் கெட்டு போகாது. உங்க குணமும் கெட்டு போகாது. அதே இந்த மாரி ஆல்கஹால், ஆசிட், விஸ்கி, பிராண்டி, பியர் குடிக்கிறது, இதெல்லாம் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கேரக்டரே நாசமாயிடும். நீங்க நல்ல சிந்தனையே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா, நீங்களே சாக போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அதுல அதுல என்ன இருக்குன்னு தெரியலன்னா, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ தெரியாம ஒரு விஷத்த குடிச்சாலும், நீங்க செத்து தான் போப்போறீங்க. உங்க உறுப்புக்கு தெரியும். இவன் விஷத்த சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க உள்ளுடல் உறுப்புகளுக்கு தெரியும். அதை செரிமானம் செய்கிற மூளைக்கு தெரியும். ஏதோ அந்நியமான விஷப்பொருள் உள்ள வந்திருக்கு. அதுபோல இந்த மதுபானத்த குடிச்சாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க செத்து போறீங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏதோ மோசமான உணவுப் பொருள இவரு மதுன்ற பேர்ல நம்பி குடிக்கிறாரு, அப்படின்னு தெரிஞ்சு போயி, உங்க அப்ப நீங்க மரணத்தை நோக்கி போறீங்கங்கிறது தெரிஞ்சிரும். மரண மணி அங்க அடிச்சிரும். உங்க உடம்புக்குள்ள மரண மணி அடிக்க ஆரம்பித்து விடும். அப்புறம் நீங்க மரணத்த நோக்கி போம்போது, உங்களுக்கு கேரக்டர் நல்லாவே இருக்காது. ஏன்னா, நம்மலாம் ரொம்ப நாள் வாழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் நம்ம கேரக்டர் நல்லாருக்கும். நாம இன்னும் நம்ம சாவ நோக்கி போறோம் அப்படிங்கும்போது நம்மகிட்ட கேரக்டர் அப்போ நாமளே சாவ போறோம். இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தா என்ன கெட்டா என்ன அப்படிங்கிற நெனப்பு தான் வரும். அதனால தயவுசெய்து இந்த மதுபானம்ன்ற பேர்ல ஆல்கஹால் இந்த மதுவை நோக்கி போயிடாதீங்க. அது ஒரு தற்கொலை. தற்கொலை தான். சீக்கிரமா மரணம் வந்துரும். அதனால பணக்காரங்கலாம் அவங்க பெரிய கோடீஸ்வரன் குடிக்கிற மதுபானம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் பண்ணி முறைப்படி 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுவாங்க? உருட்டி விடுவாங்க. அதாவது பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டு ப்ராசஸ் நடக்கும். 20 நாளைக்கு ஒரு வாட்டி அத சுழட்டி விடுவாங்க. அப்படியெல்லாம் பயங்கரமா அப்படிதான் வந்து அத தான் அவங்க குடிக்கிறாங்க. நெறைய காசு அவங்ககிட்ட நெறைய காசு இருக்கு.
அவங்கள பார்த்து நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அவங்கலாம் குடிக்கிறாங்க. அப்ப நாம ஏன் குடிக்கக்கூடாது? உனக்கு தயார் செய்யப்பட்ட ரூ. 100க்கு அடிக்கிற பிராண்டி, விஸ்கிலாம் இந்த மாரி தான். ஆல்கஹால வந்து 4 5 ஆல்கஹால ஒண்ணா சேர்த்து உனக்கு மிக்ஸ் பண்ணி இந்தா புடி பிராண்டி அப்படின்னு உனக்கு குடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சுப்புட்டு அதாவது கோடீஸ்வரன் குடிக்கிற மதுபானமும் கேடு தான். உண்மையான மதுபானம் என்ன அப்படின்னா, அது இயற்கையான மதுபானம் தான். கள்ளு கூட வன்மையான போதை தரும். கள்ள விட பழங்கள நாமளா வீட்ல தயார் பண்றோம் பாருங்க, அதுதான் சரி. கள்ளு கூட குடிக்கக்கூடாது. வீட்ல பழங்கள புளிக்க வச்சு, ஈஸ்ட் எல்லாம் போட்டு, அதுலேருந்து ஒரு 10, 15 நாளோ, 20 நாளோ கழிச்சு, அத நீங்க எடுத்து குடிக்கிறீங்க பாருங்க. அதுதான் இயற்கையான அது சோம்பேறித்தனம். நமக்கு சமைக்கிறதுக்கே சோம்பேறித்தனம். அவங்கவங்க உணவ யாரும் சமைக்கிறதில்ல. அதுபோல அவங்கவங்களுக்கான மதுபானத்த வீட்ல தயாரிக்கும் வெளிய கடையில குடுத்துருவாங்க. சோம்பேறித்தனம். முதல்ல ஒன்ஸ் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இது நல்லா சீப்பாவும் இருக்கும். உடம்புக்கும் நல்லது. அப்படி இருக்கும்போது மென்மையான போதை. இது யாருக்கும் எந்த கெடுதலும் தராது. எந்த வகையிலும் கெடுதல் தராது. உங்க கேரக்டர் கெட்டு போகாது. அதனால வந்து நீங்க வந்து கடையில விஸ்கி, பிராண்டின்னு போய் குடிச்சீங்கன்னா அவ்வளோதான். உங்க எப்போ ஃபிக்ஸ் வரலாம், மாரடைப்பு வரும். அப்புறம் வந்து சோ கை கால்கள் கை கால்கள்லாம் கருப்பாகி கால் எடுக்க வேண்டிய நிலைமைலாம் வந்துரும். இப்படி பலவித பிரச்சனை. பக்கவாதம் வரும், மூட்டு வலி வரும், உடல் பருமன் ஆகும், படுத்தே கிடக்க தோணும். ஒரு வேலை பிறருக்கு உபயோகமா எதையுமே செய்ய மாட்டோம். இந்த மாரி அப்புறம் அது ஒரு இருண்ட உலகம்னு வச்சுக்கோங்க. இருண்ட உலகத்தில அப்புறம் விபச்சாரம், ஆபாச படம் அப்படின்னு அது போய்க்கிட்டே இருக்கும். அது உங்கள வந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க.